ஹாய். எனக்கும் என் பையனுக்கும் சில டவுட்ஸ். எனக்கு ரொம்ப நாளா டவுட், அவனுக்கு இப்பதான் டவுட். அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கேக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சது எதுவும் 5th ஸ்டாண்டர்ட்ல வரல. சரி 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சது அதாவது 10th வருதா அப்படின்னு கேட்டா இல்லங்க இது போர்ஷன் வேற அப்படின்ட்டாங்க. இல்லை அட்லீஸ்ட் 10th படிச்சது 11th 12th வருமா அப்படின்னு பார்த்தா ஏன்னா பப்ளிக்கெல்லாம் எழுதுறோம்ல அதனால வருமா அப்படின்னு கேட்டா பேசிக் மட்டும்தாங்க வரும், மீதியெல்லாம் போர்ஷன்ஸ் வேற அப்படின்ட்டாங்க. சரி இதில் படிச்சதாவது வந்து ஸ்கூலில் முடிச்சதாவது காலேஜில் வரணும், நீங்கள் எடுத்த குரூப்பே வேறங்க, அது வேற இது வேற அப்படின்ட்டாங்க. சரி வேலை செய்கிற இடத்துல வருமானு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டாங்க. கடைசியில் நம்ம படிக்கிறதுல பாதியும் கூட நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம்? படிக்கலைன்னா அவனுக்கு அழவர மாட்டான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டினேன்னு சொன்னாங்க, படிக்க வச்சேன்னு சொன்னாங்க. உனக்கும் அதே ரீசனுக்காக தான் நான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன். இது இப்படியே ஜென்ரேஷனாக இதுவே தான் நடக்கும் போல இருக்கு. ஆக மொத்தத்தில் படித்ததில் ஒரு 50% கூட யாரும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதுவும் லைஃப்பில் கேட்குற தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான் இவன் இப்படி தான் பேசுவான். உங்களுக்கும் இந்த ஃபீலிங் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அவர் பங்குக்கு அவர் பேசிட்டாரு. ப்ளீஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் அப்பப்போ யோசனை வருதுன்னு. இல்லைங்க நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் யோசனை வரும், அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.